சொர்க்கம் என்பது நமக்கு. பாப்பா சாமி கண்ணு உட்காரு, சூப்பரா டீ போட்டு தரேன். என்ன சாமி கண்ணு எப்படி இருக்க? வண்டி புல்லட்டு சவுண்டு காதை கிழிக்குது ஐயா. எப்பா கிளாஸ கழுவி சுத்தம் டீய போடப்பா. 4 நாளா ஆளே ஊர்ல இல்ல. சென்னை போயிருந்தேன் அண்ணாச்சி. சென்னையா? கண்ணு தெரிஞ்ச நானே எங்கேயும் போக முடியல. அண்ணாச்சி எனக்கு கண்ணு தெரியலனாலும் ஆண்டவன் எனக்கு மனக்கண்ணு கொடுத்துருக்கான் அண்ணாச்சி. அதை வச்சு பார்த்து நடந்துக்கிடும் அண்ணாச்சி. காலையில முடிக்க வேண்டிய காலக்கடை எப்படிவா முடிக்க? அவன் எங்க போவான்? அவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற திறந்த வெளியில தான். அண்ணாச்சி எங்க வீட்டுல கக்கூஸ் ரூம் கட்டியிருக்கேன் அண்ணாச்சி. எங்க வீட்டை சுத்தி சுத்தமா சுகாதாரமா வச்சிருக்கேன் அண்ணாச்சி. அட பாவி, கிடைக்கிற சம்பளம் 2000 3000 அதை கொண்டு போய் கக்கூசு கட்டுறேன் கண்டராய் கட்டுறேன்னு சொல்லி காய் கொண்டு போற. அண்ணாச்சி உங்க வீட்டுல என்ன கக்கூஸ் இல்லையா அண்ணாச்சி? 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சூப்பரா வீடு கட்டியிருக்கேன். என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற திறந்த வெளியில தான் என் குடும்பம் கக்கூசு போயிட்டு இருக்கு. இதுக்கு எதுக்கே தண்டை செலவு பண்ணி கக்கூசு கட்டிட்டு வீட்டுல உள்ளவங்க திறந்த வழியில கக்கூசு போனதை 4 பேர் பார்த்தாங்களா? உங்களுக்கு தானே அண்ணாச்சி அவமானம். பல நோய் பரவி ஹாஸ்பிட்டலுக்கு தெண்டை செலவு பண்ணுவீங்க. விஷயம் தெரியுமா அண்ணாச்சி? உங்க மூத்த மருமகளுக்கு கர்ப்பப்பை தொற்று நோய் இருக்குல்ல, அதுக்கும் இதுதான் அண்ணாச்சி காரணம். நான் கண்ணு இல்லாம விழித்து கொண்டேன். நீங்க கண்ணு இருந்தும் குருடனா இருக்காதீங்க. நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க. கக்கூஸ் கட்ட கவர்மெண்ட் 12,000 மானியம் தருது. அதை பயன்படுத்தி நம்ம மானத்தை காப்பாத்தி ஊர் மானத்தையும் காப்பாற்றணும். டீ வேணாம்பா, என் வீட்டை சுத்தமா சுகாதாரம் வச்சுக்க கக்கூசு கட்ட வரேன்பா. உங்கள் சுத்தம் உங்கள் கையில். கழிவறை கட்டுவோம், சுகாதாரம் பேணுவோம், தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம்.